வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சிகரம் தொடு சீரீஸ்ல 60 நாட்கள் 40 பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாஸ் டே 3ல இருக்கோம். சைமன் சினக் சர்க்கிள்ல இன்னைக்கு நம்ம வாட்டை பத்தி பார்க்க போறோம். ஒய் அப்படின்றது பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஹவ் அப்படின்றது அந்த பர்பஸை எப்படி நம்ம செயல் வடிவம் கொடுக்க போறோம் அப்படின்றது, வாட் அப்படின்றது உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ், என்ன மாதிரி சர்வீசஸை நீங்க ஆஃபர் பண்ண போறீங்க அப்படின்றது. எல்லா பிஸ்னஸும் வெறும் ப்ராடக்ட் ஓரியன்டாக மட்டும் இருக்காது, சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸும் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வாட் அப்படின்றது எல்லாரோட ஆர்கனைசேஷன்லையும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வாட்டோட ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கோல்டன் சர்க்கிளில் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் கம்பெனியான ஆப்பிளோட தியரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களோட ஒய் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி கிரியேட்டிவ் இண்டிவிஜுவல்ஸை ரீச் பண்ணுறது. அவங்களோட ஹவ் அப்படின்றது பியூட்டிஃபுல்லி எலிகன்ட்லி டிசைன்டு மெஷின்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கலாம், கம்ப்யூட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை டேப்ஸாக இருக்கலாம், யூசர் ஃப்ரெண்ட்லி மெஷின்ஸை க்ரியேட் பண்ணுறது. அவங்களுடைய வாட் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய கிரேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற ஒரு மெஷின்ஸை டெவலப் பண்ணுறது. இதுதான் அவங்களோட ஒய், ஹவ் அண்ட் வாட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுலேருந்து உங்களுடைய ஒய், ஹவ் அண்ட் வாட் ஸ்டேட்மெண்ட்டை உங்களால் டெரைவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த எபிசோடில் வாட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த எபிசோட சைமன் சினக்கோட ஒரு முக்கியமான கோட்டோட நிறைவு பண்ண விரும்புகிறேன். பீப்புள் டோன்ட் பை வாட் யூ டூ, பீப்புள் பை வை யூ டூ இட் அப்படின்ற இந்த சைமன் சினக்கோட இந்த ஸ்டேட்மெண்ட்டோட இந்த எபிசோட நிறைவு பண்ணுறேன். நிறைய ஐடியாஸோட உங்களை சந்திக்க போகிறேன். எங்களோட தகவல்கள் இலவசம் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனா சதீஷ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஹேண்டலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகளோ இல்லை ஏதாவது ஒரு கமெண்ட்டோ நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சிறந்த ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.